இந்த நாளில் கற்றுடுக்கிற வார்த்தை சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். அது பெரிய ஒரு விசேஷமான ஒரு கிருபை. இந்த அநேகர் கர்த்தருக்காக காத்திருப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு பதில் தர வேண்டுமானால் காத்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் காத்திருக்கணும். நீ நிறையபடி எண்ணங்களை எப்படி இருக்கு அப்படின்னா உடனே செஞ்சிடணும். உடனே செய்யலைன்னா அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துடும். உடனே சாடிடுவாங்க ஆண்டர் மேலே. அவர் எனக்கு ஏன் இப்படி பண்ணார், அவர் ஏன் எனக்கு என் பதிலை என் ஜெபத்தை அவர் கேட்கல, அவர் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாரு, அப்படி உடனே அவர் மேலே கோவம் வந்துடும். சிலர் சொல்கிறாங்க, ஒரு சின்ன கருத்து கூட சொல்கிறாங்க, நான் பாருங்க ஆண்டவர் ஆடித்து போகிறதுக்கு மனசுலாம் போயிட்டு எனக்கு நான் ஜெபம் பண்ணவே எனக்கு மனசு இல்லை. பிரியமானவர்களே, நம்ம தேவன் மேலே கோவப்படலாமா? யோபு சொல்கிறார், நான் அவரை பார்த்தா நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், எப்போ கேள்வி கேட்பியா? அவர் ஒன்றுனா கேட்குறார். வாயை பொத்திட்டாரான் யோபு. அவ்வளோ பெரிய பக்தி உள்ளவன், அவ்வளோ பெரிய நீதிமான், வாயை மூடிட்டார், பேச முடியல. அப்போ ஒரு காரணங்க பொறுமையான காத்திருக்கணுங்க. நம்ம எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறோம். ஒரு காரியமாக ஒரு ஆஃபீஸுக்கு போனால் உடனே அங்கே தந்துடுறாங்களா? இங்கே போன உடனே அங்கே காத்து கிடக்கிறோம். தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், எந்த காரியத்தை போனாலும் பல மணி நேரம் காத்து கிடந்து தான் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்திருக்க மனசே வர மாட்டேங்கல. உடனே பதில் கொடுத்துடணும். நீ கேட்ட உடனே தந்துடணும். ஜோபனை உடனே நடந்துடணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்தா. நீங்கள் காத்திருந்தா உங்கள் பக்கமாக சாய்வாராம், உங்கள் பட்சமாக சாய்ஞ்சு வருவார். உங்கள் கூப்பிடுதல் நினைச்சுவார், கேட்பார். கேட்டு நினைச்சார் பாருங்க. குழியில் கிடக்கிறோம்ல, கடனுங்கிற குழி, வியாதிங்கிற குழி, நோய்ங்கிற குழி, நெருக்கங்கிற குழியில் கிடக்கிற நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்துவாராம் பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பற்றிலாம். பொறுமையோடு காத்துருங்க. வேதம் சொல்லுது, குறித்த காலத்தில் வைக்கப்பட தரிசனம் நிறைவேறும், அதுக்காக காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டது. நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க போகணும். விரும்பினது வரும்போதோ ஜீவவட்சம் போல இருக்கும். எவ்வளோ நாள் காத்திருந்துட்டியன்னு கொஞ்சம் காத்திருக்க முடியாதா? நீ காத்திருந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அது ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ஆண்டவர் உங்கள் பக்கமாக சாஞ்சி உங்கள் எல்லா நெருக்கத்திலும் உங்களை விடுவித்து உங்களை நான் கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இதை துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காய் காத்திருக்கக்கூடிய அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். வீணாய் நேரங்களை கழிக்காதபடிக்கு, ஆண்டவரே வீணாய் அங்குங்க அலைந்து தெரியாதபடிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.